வணக்கம் மக்களே. 100 குட்டி ஸ்டோரிஸ்ல இது டேவிட். டுடே தரமான தவளை ஸ்டோரி பார்க்கலாம் வாங்க. செட்ட புட்டன் ஸ்டோரிக்குள்ள போகல. 3 தவணை இருந்துச்சு. அந்த ஊர்ல என்னன்னா பயங்கரமான வறட்சி. அந்த ஊர்ல இருக்க தவணைங்களுக்கு தண்ணி சாப்பாடு அப்படின்னு எதுவுமே கிடைக்காம அந்த தவளைங்க வாழவே ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்துச்சு. ஆனா என்ன, அந்த ஊரை தாண்டி போனா 500 அடியில் ஒரு பெரிய மலை. அந்த மலையை தாண்டி போனா அந்த தவணைகளுக்கு தண்ணி சாப்பாடு அப்படின்னு எல்லாமே கிடைக்கும். அதனால அந்த 3 தவணைகளும் அந்த மலையை தாண்டி போகலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துச்சு. அதனால அந்த மலையை ஏற அந்த தவணைகள்லாம் தயாராச்சு. ஆனா அந்த மலையை ஏறுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு ஒரு தவளை சொல்லிச்சு. ஏன்னா அதுல பாம்பு கழிவு அப்படின்னு பெரிய பெரிய உயிரினங்கள் இருக்கு. அதனால நம்ம உயிருக்கு ரொம்பவே ஆபத்து அப்படின்னு சொல்லிச்சு. பரவாயில்ல அப்படின்னு அந்த 3 தவளைகளும் அந்த மலையை ஏறிச்சு. ஒரு அடி ஏறினது ஒரு தவளை சொல்லிச்சான், என்னால முடியல அப்படின்னு. சரி அப்படின்ட்டு மீதி 2 தவளைங்க ஏறிச்சு. 200 அடி ஏறினது இன்னொரு தவளை சொல்லிச்சான், என்னால முடியல அப்படின்னு. ஆனா அந்த 3வது இருக்கத்தால எப்படியோ அந்த மலையை ஏறி போயிடுச்சு. அந்த மலையை ஏறி போயிட்டு அந்த 3வது இருக்க தவளையை தண்ணி சாப்பாடு அப்படி எல்லாமே கிடைச்சிது. ஆனா கீழே இருக்க அந்த 2 தவளைகளோட தவளை இன்னொரு தவளையை பார்த்து கேட்டுச்சான், அவன் மட்டும் இப்படிடா ஏறி போனா அப்படின்ட்டு. அதுக்கு அந்த தவளை சொல்லிச்சான், அவரு காது கேட்காதடா, அதனாலதான் அவன் ஏறி போயிட்டான், பயம் அப்படின்னு எதுவுமே தெரியாம அப்படின்னு அந்த தவளை. அதாவது இந்த தவளை கதையில தத்துவம் என்னன்னா, உங்க கூட இருக்கவங்க உங்களை பத்தி 1000 சொல்லுவாங்க. அவங்க ஏதோ சொல்லிட்டுவே போறாங்க, நீங்க எதுவுமே காதுல வாங்காம நீங்க உங்க வேலையை பாருங்க. உங்களோட வெற்றி கண்டிப்பா உங்களை வந்து சேரும். அதாவது நாளைக்கு பார்க்கலாம். அது வரைக்கும் நம்பிக்கையோட இருங்க.